வணக்கம் நேயர்களே, மிக முக்கியமான செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்ற எதிரொலி காரணமாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் அவசரமாக இன்று மாலை கூடுகிறது. இதிலே பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த பகல்காம் பயங்கரவாதம் தொடர்பாக இந்தியா தன் மீது போர் தொடுக்கும் என்ற அச்சத்திலே பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் ஓடியது, சீனாவிடம் ஓடியது, ரஷ்யாவிடம் ஓடியது, பிரான்சிடம் ஓடியது, இங்கிலாந்திடம் ஓடியது. ஆனால் எந்த நாடும் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. ஆனால் சீனா மட்டும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் இதை மிக கடுமையாக அவர்கள் கண்டித்து வந்தார்கள். இந்த பயங்கரவாத தாக்குதல் தவறு என கண்டித்தார்கள். ஆனால் மற்ற நாடுகள் பாகிஸ்தான் உடனடியாக தங்களுடைய தீவிரவாத செயலுக்கு ஊக்கமளிப்பதை நிறுத்திவிட வேண்டும், உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற வகையில் தான் அறிவுரை கூறி வந்தன. இந்த சூழ்நிலையில் வேறு வழி இல்லை என்பதால் தற்பொழுது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் ஓடி இருக்கிறது பாகிஸ்தான். என்றால் பாகிஸ்தான் ராணுவத்திலே பிளவு ஏற்பட்டதாக, பலர் ராஜினாமா செய்துவிட்டதாக, பாகிஸ்தானின் பொருளாதாரம் நடு வீதியில் இருக்கு என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தற்போது ஆயுதங்களும் குறைவாக இருக்கிறது என்ற ஒரு பரபரப்பு தகவலும் வைரலாகி கொண்டிருப்பதால் பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய மன உறுதியை நிலை குலைந்துள்ளது சூழ்நிலையில் வேறு வழியின்றி பாகிஸ்தான் தற்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை அவசரமாக இன்றே கூட வேண்டும், இன்றே ஆலோசிக்க வேண்டும் என அவசர கோரிக்கை வைத்திருக்கிறது. அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே தற்பொழுது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் பாதுகாப்பு கவுன்சில் என்று கூறுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் மிக முக்கியமான ஒரு குழு. அதில் 15 நாடுகள் இடம்பெற்றிருக்கும். அதில் 5 நாடுகள் வீட்டோ அதிகாரத்துடன் இருக்கும். அந்த வீட்டோ அதிகாரத்தில் இருக்கும் நாடுகள் என்னென்ன நாடுகள் என்றால் அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சீனா ஆகிய 5 நாடுகளுக்கு அந்த வீட்டோ அதிகாரம் உண்டு. எனவே எத்தனை கவுன்சில் வந்தாலும் இந்த பாதுகாப்பு கவுன்சில் 15 நாடுகளில் இந்த 5 நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கும். மீதி 10 நாடுகள் என்பது ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டே வரும். நான் பர்மனன்ட் நிரந்தர உறுப்பினர் அல்லாதவர்கள் 10 பேர் இருப்பார்கள். இதுல இந்தியாவும் பல முறை இருந்திருக்கிறது. இந்த வீட்டோ அதிகாரம் கொண்ட நிரந்தர உறுப்பினர் பதவியை தான் இந்தியா தொடர்ந்து கோரிக்கை கோரி வருகிறது. ஆனால் இதுவரை அந்த கோரிக்கைக்கு ஏற்புடையதாக அமெரிக்கா, சீனா போன்றவை ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது 10 நிரந்தர உறுப்பினர் 10 நாடுகளில் அல்ஜீரியா, டென்மார்க், கிரீஸ், கயானா, பாகிஸ்தான், பனாமா, சவுத் கொரியா, சியரா லியோன், ஸ்லோவேனியா, சோமாலியா ஆகிய நாடுகள் இருக்கின்றன. இந்த 10 நிரந்தர உறுப்பினர்கள் பாகிஸ்தானும் இருப்பதால் அழுத்தம் கொடுத்து தற்பொழுது இந்த கூட்டத்தை நடத்த இருக்கிறது. அதுவும் பாகிஸ்தான் has requested closed consultations. அதாவது இந்த 15 நாடுகள் மட்டுமே பேசிக்கொள்ள வேண்டும், வேறு எந்த நாடுகளும் சிறப்பு உறுப்பினர் உள்ளே வரக்கூடாது என்ற வகையிலே ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த கோரிக்கையுடன் தற்பொழுது அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திலே என்ன முடிவு எடுப்பார்கள் என தெரியவில்லை. ஆனால் இந்த கிரீஸ் தான் தற்பொழுது இந்த மே மாதத்திற்கான தலைவராக, அந்த பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவராக கிரீஸ் தான் இருக்கிறது. அந்த கிரீஸின் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெறும். 15 நாடுகளும் பங்கேற்று அவரவர் கருத்துக்களை சொல்லுவார்கள். ஆனால் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிரீஸ் நாட்டின் தூதுவராக இருக்கும் செக்கரிஸ் கூறும் பொழுது இந்தியாவுடைய நிலைமையை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய முழு பெயர் தூதராக இருப்பவர் இவாஞ்சலோ செக்கரிஸ். இவர் நிரந்தர உறுப்பினராக கிரீஸ் நாட்டின் சார்பிலே ஐநாவிலே இருக்கிறார். அவர் பேசும்போது இந்தியா தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியா மிக முக்கியமானது, அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த நிதி உதவிகளை செய்து வருவதாகவும் எங்களுக்கு தொடர்ந்து செய்திகள் வந்தவனம் தான் இருக்கின்றன என்பதையும் கூறியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்தியாவின் சார்பிலே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து அனைத்து உலக நாடுகளுக்கும், சீனா பாகிஸ்தானை தவிர்த்த மற்ற அனைத்து உலக நாடுகளுக்கும் தங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஏன் இப்படி ஒரு நடவடிக்கையை நாங்கள் எடுத்து வருகிறோம், வர்த்தக தடை, வான்வெளியிலே விமானங்கள் பறக்க தடை, துறைமுகங்களிலே கப்பல் நிறுத்துவதற்கு தடை போன்றவற்றை நாங்கள் ஏன் அமல்படுத்தினோம் என்பது குறித்து விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். அது போன்று தங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தங்களுடைய நாட்டிலே புகுந்து 26 அப்பாவிகளின் உயிரை கொடுத்திருக்கும் தீவிரவாதிகளுக்கு பக்கபலமாக இருக்கும் நாடு பாகிஸ்தான் என்பதை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்ற வகையில் மறைமுகமாக இந்தியாவும் அவர்களுக்கு தங்கள் நிலைப்பாட்டினை விளக்கி இருக்கிறது. எனவேதான் பாகிஸ்தான் தற்போது எப்படியாவது இந்த போரினை தடுத்து விட வேண்டும், வெளியே நாங்கள் போருக்கு தயார், நாங்கள் அணுகுண்டு வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் பயமுறுத்தும் வகையிலே பேசினாலும் ஒரு வகையில் பாகிஸ்தான் பதற்றத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்றுதான் தெரிகிறது. அதனால்தான் தற்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை அவசரமாக இன்றே கூட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்து அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலால் என்ன முடிவுகள் எடுக்க முடியும்? அவர்கள் என்ன முடிவுகள் எடுத்தாலும் 5 வீட்டோ நாடுகள் இருக்கின்றன. அந்த 5 வீட்டோ நாடுகளில் சீனா பாகிஸ்தான் பக்கம் இருக்கும்,
மற்ற 4 நாடுகள் அமெரிக்காவாகட்டும், ரஷ்யாவாகட்டும், ரஷ்ய அதிபர் புட்டின் சற்று முன் கூட இந்திய பிரதமருடன் பேசியிருக்கிறார். இந்தியாவின் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என கூறியிருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என கூறியிருக்கிறார்கள். இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கின்றன. எனவே இந்த நாடுகள் என்ன தீர்மானம் கொண்டு வந்தாலும் இந்த ஆதரவு நாடுகள் தங்களுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி, ஒருவேளை இந்தியாவுக்கு ஆதரவாக வந்தால் சீனாவின் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்மானத்தை தோற்கடித்து விடுவார்கள். அதே போன்று பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்தால் இந்த 4 நாடுகளும் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த மற்ற நாடுகள், மற்ற நிரந்த உறுப்பினர்களான 10 நாடுகளாக தற்போது இருக்கும், சுழற்சி முறையில் தற்போது இருக்கும் நாடுகளை பார்த்தீர்கள் என்றால் அதில் பாகிஸ்தானை தவிர மற்ற நாடுகள் அனைத்துமே இந்தியாவுடைய நட்பு நாடுகளாக அறியப்பட்டவை. அல்ஜீரியா ஆகட்டும், டென்மார்க் ஆகட்டும், கிரீஸ் ஆகட்டும், கயானாவாகட்டும், பனாமா, சவுத் கொரியா, சியரா லியோன், ஸ்லோவேனியா, சொமாலியா ஆகிய நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும், அவர்கள் நட்பு நாடுகளாக இருப்பவை. எனவே இந்த சூழ்நிலையில் இந்தியாவுக்கு எதிராக பெரிய தீர்மானங்கள் கொண்டு வரப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றே தெரிகிறது. ஒருவேளை அப்படி வந்தாலும் அது எந்த வகையில் இந்தியாவினுடைய இந்த அதிரடி நடவடிக்கை கட்டுப்படுத்தும் என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் இன்றைய முக்கிய தலைப்பு செய்தியாக தற்போது பார்க்கப்படுவது அவசரமாக கூடுகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சில். இது எப்போதுமே அரிதாக நடைபெறும் ஒரு சம்பவம். எப்போதாவது இது போன்ற அவசரமாக கூட்டம் நடைபெறும். அப்படி ஒரு கூட்டம் தான் இன்று நடைபெறுகிறது. கூட்டத்தின் முடிவில் எடுக்கப்படுகிற தீர்மானத்தை பொறுத்துதான் இந்தியா பாகிஸ்தானின் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.